இது ஜோக்கா? டேய் எல்லாம் ரெடியா? ரெடினா. டேய் ஷூ எடுடா. இந்தா எடுக்கறேன். குடுறா நோரு. இதெல்லாம் ஒரு வேலையா உங்களுக்கு? நீ கூட வர மாட்டியா? டேய் நீங்க வேற எனக்கு இன்னைக்கு ரெட்ட வேஷம்டா. எங்க அம்மா முன்னாடி ரவுடி மாதிரி கிளம்பி வரணும். இந்த ஷூவை போட்டா எங்க அம்மா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்கல்ல. டேய் அந்த பூஜா வேற கண்கொத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காடா. திமிரு பிடிச்சவ. அண்ணா முதல்ல இந்த பூஜாக்கு ஏதாவது செய்வன வைக்கணும். பெருசா அவளுக்கு எதுக்குடா செய்வன? ஏற்கனவே செய்வன வச்ச மாதிரி தான் இருக்கா. நாம ஏன் ஒரு செய்வனை வேஸ்ட் பண்ணோம்? விடு. சரியா சொன்னனே. எல்லாம் ஓகேவாடா? அண்ணே சும்மாலாம் ஓகேதான். ஆனா உன்னையெல்லாம் பார்த்தா கலெக்டர் ஃபங்க்ஷன் போற ஆள் மாதிரி இல்லையேனே. டேய் ஆமாண்ணே. என்னடா சொல்ற? இந்தானே போட்டுக்கண்ணே. இது ஓகேவா பாரு. பாப்போம். ஓகேவா? ஓகேதான். ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஓய்யோ டேய் ஆமாண்டா கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஐயோ அண்ணா. என்னண்ணே? அண்ணா ரோடுண்ணே 4 பேர் போறடண்ணே. இன் பண்ண போறேன்டா. நீங்க வேற ஏன்டா? ஓ அப்படியா? கத்தி என்ன பயமுறுத்திட்டே இருக்கு. டேய் பெல்ட் எங்கடா? பெல்ட் இருக்கு. குடு. இந்தண்ணே. இப்ப எப்பரா இருக்கு? அண்ணே ஆளே மாறிட்டீனே. இன்னைக்கு மட்டும் நான் அப்படி மாறலன்னு வெச்சுக்கோ. அப்புறம் உங்க அண்ணி பத்திரகாளியா மாறிடுவாடா. அதுக்கப்புறம் உங்க அண்ணனை இதோட மறந்துட வேண்டியதான். ஏனே அண்ணி அவ்வளவு உக்கிரமாவா இருக்காங்க? உக்கிரம் அப்படி ஒரு உக்கிரம்டா. நான் கேட்காமலே கட்டி பிடிக்கிறா. நான் கேட்காமலே கிஸ் எல்லாம் பண்றாடா. போங்கண்ணே. சின்ன பசங்களை பேசுற விஷயமா வெக்கமா வருதுனே. டேய் நானே பயத்துல சொல்லிட்டு இருக்கேன்டா. அவ சண்டை போட்டா கூட எதிர்த்து பதிலுக்கு சண்டை போட்டுறலாம்டா. ஆனா இப்படி எல்லாம் கட்டி பிடிச்சு அவ என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட அப்புறமும் நான் போலன்னு வையேன். வடக்குப்பட்டி ராமசாமிக்கு. சரி நான் கிளம்புறேன். சரியா? அண்ணா இந்த வண்டியில ஐயோ பதட்டத்துல என்ன பண்றதே தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். என்னடா? எங்க வச்சா? என்னடா என்னன்னு தெரியலையே. ஆஹா குரா. எப்பரா இருக்கு? ஒரு போட்டோ. டேய் இருக்கிற அவசரத்துல போட்டோ எடுடா. வாணே அழகா ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். இது வேற. சீக்கிரம். சரி ஓகே பை. ஆல் தி பெஸ்ட். பாத்து போய்டோனே. டேய் உங்க வேலைய மறந்துடாதீங்க. சரண. சரி பைடா. வரேன். பைனா. அண்ணனை பாரு எவ்வளவு அழகா போறாரு. ஏண்டா அண்ணன் எப்படி இருந்தாரு? ஒரே ஒரு தாலி தான் கட்டினாரு. அதோட மொத்த சொல்லியும் முடிஞ்சது. நம்ம சொல்லி முடிஞ்சிடும். வேக வண்டி எடுவா போலாம். ஏய் சக்தி ஏறு. ஏறுவா. முதல்ல நீ இறங்கு. ஏய் எதுக்குடி? ஏறு. சொல்றேன் இறங்குடா. நல்லா இருக்கனா? சூப்பர்டா. ஹாலே மாறிட்ட போ. ஏய் இத பக்கத்துல இறங்க சொன்னியாடி? சீக்கிரமா போலாம். டைம் ஆச்சு. ஏய் நான் சொன்னதுக்காக இவ்வளவு தூரம் வந்து பாத்தியா? என்ன செமையா இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. ஏய் முதல்ல ஏறி. எவனாச்சும் பார்த்து எங்க அம்மாட்ட வத்தி வச்சிர போறான். ஏறு. சரி வா. வெற்றி. அப்போ நீ வட்டி வாங்க போக போறது இல்லையா? நக்கல்டி உனக்கு. ஆனா ஒண்ணுடி, நான் வட்டியை பத்தி நினைக்கிறேனோ இல்லையோ, நீ தான் அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்க. இல்ல வட்டி கூடவே பிறந்து வட்டி கூடவே வளர்ந்தியா? இப்படி எனக்காக வட்டியை விட்டுட்டியேடா. ஏய் இதெல்லாம் ஓவரு. சரி நீ டென்ஷன் ஆகாம வண்டி ஓட்டு. என் செல்லல. ஏய் என்னடி பயங்கரமான ஆள்றி. உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன எத்தனை வாட்டி கட்டி பிடிக்கிற?
வெற்றி வெற்றி நிப்பாட்டு நிப்பாட்டு. என்னடி? நிப்பாட்டு வெற்றி. என்ன என்ன ஆச்சுடி? எதுக்கு இப்ப நிப்பாட்ட சொன்ன? ஏன் நிப்பாட்ட சொன்னேன்னு உனக்கு தெரியலையா? தெரியலையே. மரமண்ட பொண்டாட்டிக்கு புருஷன் பூ வாங்கி கொடுத்தாதான் சந்தோஷம். வாங்கி கொடு. ஏய் ஆனா நேத்து நீ இதெல்லாம் சொல்லவே இல்லையடி. கலெக்டர் ஃபங்க்ஷனுக்கு போறது மட்டும் தானே சொன்ன. ஏய் இப்ப நீ பூ வாங்கி தர போறியா இல்லையா? சரி அம்மா சொல்லுப்பா. இந்த பொண்ணு எவ்வளவு பூ கேக்குதோ கொடுங்கம்மா. குடுக்குறேன்ப்பா. அது போ. அம்மா காசு கொடு. இந்தாங்க. இந்தா உன் கையாலே இதை எனக்கு வச்சு விடு. ஏய் இது ரோடுடி. ரோட்ல வச்சு முத்தமா கேட்டேன். பூதானே வச்சு விட சொல்றேன். வச்சு விடு. ஏய் இன்னைக்கு நீ ஓவர் ஃபார்ம்ல இருக்க. உன்கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. இப்ப நீ வச்சு விட போறியா இல்லையா? இரு. என்னடா பாத்து வைக்க மாட்டியா? பூ இப்படி வைக்கும் போது கீழே விழுந்துருச்சு. சரி சரி உடனே ஆரம்பிக்காத தாயே. இங்க பாரு பூ கீழே விழுறதெல்லாம் சாதாரண விஷயம். நான் திரும்ப வச்சு விடுறேன். திரும்ப. ஹாப்பியா? ஏய் டைம் ஆச்சுடி ஏறி. டேய் வந்த வேலையை பாப்போம் வா. ஆமாம்மா வேலையை பார்ப்போம். யூடியூப்ல பாட்டு ஏய் உன்னத்தான் உன்னத்தான். டேய் நாங்க 2 பேரும் நிக்கிறது உன் கண்ணுக்கு தரல. டேய் தெரியா இவனுக்கு மனசுல அப்படியே பெரிய ரவுடின்னு நினைப்பு. ஏண்டா பணம் வேணுங்கிறப்ப ரங்கநாயம்மா காலில் விழுந்து வந்து வாங்கினேல. இப்ப என்னடா பெரிய இவன் மாதிரி சீனை போடுற? பணத்தை குர்ரான்னு வந்து கேட்டாதான் வந்து கொடுப்பியா? நீயா வந்து கொடுக்க மாட்டியா? டேய் ஒழுங்கு மரியாதையா ரங்கநாயகி அம்மா காலில் விழுந்து மரியாதை இந்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. அதான் உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கங்க மாவன உனக்கு 7.5 தாண்டி. டேய் திடியா இவனுக்கு திமிர பாத்தியா? இவனெல்லாம் அப்படியே 4 மிதி மிதிச்சா தாண்டா சரியா வரும். இவன் தளபதி நம்மகிட்ட அடி வாங்கணும்னு இருக்கு. டேய் கிரி அந்த கட்டையறா. டேய் அங்க உன் பக்கத்துல தானே இருக்கு, நீ எடுத்துற. டேய் டவுன் படத்தை எப்படா ரவுடி நம்புவான்? சரி எடுறா. ஏண்டா இவன்ட்டுலாம் ஐயோ பவன் பேசியிருந்த பத்தியா? அதான் நம்ம பண்ற தப்பு. வந்த உடனே வெளுவெளுன்னு வெளுத்து விட்டுருக்கணும். ஏண்டா 2 ஸ்மால் பாய்ஸ் நிக்க வச்சா நாங்க பயந்துருவோமா? அதானே. டேய் ஆட்ரா. டேய் இவனையும் முட்டி போட சொல்லுங்கடா. மாட்டிவியா? ஏடா இங்க சின்ன நம்ம அடிச்சிருக்கா நீ கூட சாங் எடுக்கிறியாடா? வாடா இங்க. டேய் என்ன திமிர் பத்தி அவனுக்கு? ஏண்டா நிம்மதியா ஒரு பாட்டு கூட பார்க்க விட மாட்டீங்களா? அல்லக்க இங்க நீங்க வந்து என்ன மிரட்டுறீங்க? ஆமா எங்கடா உங்க வெற்றி? இப்ப அவன் இங்க வந்தாகணும். டேய் வேணாண்டா வம்பு பண்ணாத. அண்ணன் முக்கியமான ஃபங்க்ஷன் போயிருக்காரு. பேசாம பணத்தை கொடுத்துரு, அதான் உனக்கு நல்லது. ஃபங்க்ஷன்ல இருக்கிறானா? நான் கூப்பிட்டும் வர முடியாத அளவுக்கு ஃபங்க்ஷன்ல இருக்கானா அவன்? ஆமா அதை விட அவனுக்கு என்னடா ஃபங்க்ஷன் முக்கியம்? டேய் அண்ணன் இங்க வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ மட்டும் அண்ணன் மேல இந்த மாதிரி கை வச்சேன்னு வச்சுக்கோயேன், செத்துடாம அவனை இன்னைக்கு. நீ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வாய் குறையல. டேய் போறா. ஐயோ ஏய் ஏய்
எவனாவது இன்னொரு வாட்டி என் மேல கைய வச்சிங்க, என்னடா பண்ணுவ? டேய் ஓடிடுவேண்டா. ஏய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. இவன் அப்படியே அலேக்கா தூக்குங்க. வெற்றி கிட்ட போவோம். தூக்குங்கடா. விடுங்கடா. வணக்கம்மா. ஹலோ சார். சார் இவர் வெற்றி, என்னுடைய ஹஸ்பண்ட். வணக்கம் சார். இவர்தான் எனக்கு தெரியுமே. என்ன வெற்றி, ஆள் ரொம்ப மாறிட்டீங்க. ரொம்ப அமைதியா டிபிக்கல் ஹஸ்பண்ட் ஆயிட்டீங்க. எல்லாத்துக்குமே என் பொண்டாட்டி சக்தி தான் சார் காரணம். குட் வெற்றி. சக்தி, கலெக்டர் உங்களையே கெஸ்டா கூப்பிடுவார்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு சார். கலெக்டர் வந்துட்டான். சார் வணக்கம். வெல்கம் சார். தேங்க்யூ. வாங்க சார். வெல்கம் சார். தேங்க்யூ. வெல்கம். வணக்கம் சார். சக்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கு உங்க கலெக்டர் ட்ரீம்லாம்? சார் அவங்க இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமே கலெக்டர் ஆயிடுவாங்க. சார் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். சக்தி, வெற்றி, நீங்களும் போய் உட்காருங்க. அம்மா சக்தி, நீ கலெக்டர் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நம்ம ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு கலெக்டர் ஆகி வந்திருக்கிறது உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ சார். என்னடா அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. கலெக்டர் இவ்வளவு பிஸியா இருக்காருன்னு பார்த்தல்ல. ஏய், ஏண்டா என்னைய குறுகுறுன்னு பாக்குற? நீ இப்படி பார்த்தா என்னால எப்படா ஃப்ரீயா உட்கார முடியும்? இல்ல, இன்னைக்கு உன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அதான் ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி அங்க பாரு. கலெக்டர் பாருன்னு சொல்றேன்ல. என்னடா? கலெக்டர் தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் கலெக்டரே ஆகலடா. எல்லாருக்கும் வணக்கம். ஏழை குழந்தைகளுக்காக லைப்ரரி ஆரம்பிக்க போறோம்னு கலெக்டர் கிட்ட கேட்டோம். அவர் தான் இந்த இடத்த பார்த்து கொடுத்தாரு. இப்ப அதை ஓபன் பண்ண அவரையே இன்வைட் பண்ணிருக்கோம். மற்ற விஷயங்கள் எல்லாம் அவரே பேசுவாரு. சார் வாங்க சார். வணக்கம். குழந்தைகளுக்கு முக்கியமானது நான் எப்பவும் நினைக்கிறது படிப்பு மட்டும்தான். படிப்பு இருந்தா இந்த உலகத்துல எங்க வேணாலும் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு தூண்டுதலா இந்த லைப்ரரி இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த லைப்ரரியை திறக்க போறது நான் இல்ல. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்வைட் பண்றேன். சக்தி வாங்க. சக்தி உங்களதான் வாங்க. நானா? இந்த லைப்ரரியை திறந்து வைங்க. ஏய் சக்தி, சார் கூப்பிடுறாருல, ஏன் யோசிக்கிற? இல்லடா நான். ஓ போன்றேன். போ. சக்தியை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஊர்ல இருந்து சீக்கிரமா கலெக்டர் ஆக போறவங்க சக்தி. சக்தியோட டேலண்ட் பத்தி உங்க யாருக்குமே தெரியாது. எனக்கு நல்லா தெரியும். சக்தி மாதிரி ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டை பார்க்கவே முடியாது. சீக்கிரமே சக்தி கலெக்டர் ஆவாங்க. சக்தி, நான் பேசுறதை விட நீங்க பேசுறது தான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். பேசுங்க. ஐயோ நானா? வேண்டாம் சார். பேசுங்க சக்தி. நான் எப்படி சார்? பரவாயில்ல, பேசுங்க சக்தி.
எல்லாருக்கும் வணக்கம். நான் என்ன இங்க கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க கலெக்டர் சாரே என்ன இந்த லைப்ரரி ஓபன் பண்ண சொல்லுவார்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரொம்ப சாதாரண ஃபேமிலியில பிறந்தவ. எங்க அம்மா இப்பவும் மெஸ் நடத்தி அதுல வர வருமானத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நான் கலெக்டர் ஆகணும்னு எங்க அம்மாவுடைய கனவு என்னோட கனவு, என் ஹஸ்பண்ட் வெற்றியோட கனவு. நிச்சயம் நான் கலெக்டர் ஆயிடுவேன். ஒரு ஏழு குடும்பத்துல இந்த கிராமத்துல பிறந்த என்னால கலெக்டர் ஆக முடியும்னா உங்களாலையும் முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கலெக்டர் கனவோட படிக்கணும். நம்ம ஊர்ல இருந்து இந்தியா முழுக்க கலெக்டர்களா போய் நிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்ன குழந்தைங்களா, படிப்பீங்களா? வெரி குட். இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்த கலெக்டர் சாருக்கு நன்றி. அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு கலெக்டர் அவர்கள் பரிசு வழங்குவார். ஓட மாட்டேன்டா. டேய், இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குது. நீ ஃபங்க்ஷன்ல உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? டேய், யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? டேய், உன் ஃப்ரெண்டு 2 பேரும் என்ன பார்க்க அமுச்சு வச்சிய ஞாபகம் இருக்கா? அவங்க 2 பேர்ல ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டான். மீது குண்டன் தான் எங்ககிட்ட சிக்கியிருக்கான். நீ வரலன்னு வச்சுக்க, அவனை நசுக்கி எடுத்துருவேன். ஏய், என்னடா சொல்ற? உன் ஃப்ரெண்டு உசுரோட வேணும்னா உள்ள ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அந்த இடத்துக்கு பின்னாடி தான் நிற்கிறான். கிளம்பி வாடா. டேய், என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? டேய், 2 நிமிஷத்துல வந்தா உயிரோட இருப்பான். இல்ல இவனோட பணத்தை தான் தூக்கிட்டு போனோம். வரேன்டா. ஆனா நிக்க கூட முடியல, அடி விழுந்து போட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. டேய், இருக்கு உங்களுக்கு என்னடா வாங்கின படத்தை கேட்டா இப்படிதான் அடிப்பியா? ஏண்டா, நான் தான் பணமே கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்குடா இவங்கள அனுப்புன? நல்ல வேலை இவனுங்க வந்தானுங்க. நீ மட்டும் வந்திருந்தனா மவனே உன்னை கொன்னே போட்டிருப்பேன்டா. வேண்டாம், உனக்கு நேரம் சரியில்லை, சொன்னா கேளு. டேய், யாருக்குடா நேரம் சரியில்லை? உனக்கு தாண்டா நேரம் சரியில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், வேண்டாம். ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு, கலெக்டர் எல்லாம் வந்திருக்காரு. வரட்டும், எனக்கு என்ன பயமா? நீ ஆளுங்களை அனுப்பி என்கிட்ட பணம் வசூலிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? அதுக்கப்புறமும் உன்னை விட்டு வைக்க கூடாதுடா. அவனை நீ செத்தடா. ஏய், ஏய், நான் அடிச்ச போட 5 நிமிஷம் ஆகாது. வேண்டான்னு பாக்குறேன். ஆனா இவன் என்ன பேசியிருக்க? அடி அடி. வீணா பிரச்சனை பண்ணாத, பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இரு. உன்னை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். டேய், உன்னை கொல்ல போறேன்டா. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அண்ணே அவனை பேசாதே, அடினே அவனை. டேய், சும்மா அண்ணே
அண்ணே அண்ணே அண்ணே என்னாச்சு? அண்ணே அண்ணனை கத்தியால குத்திட்டாங்க. அண்ணே ஆம்புலன்ஸ் கூட்டி வரேன்.